அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசனம் காண தவறாதீர்கள். ஏன்னா இந்த புனிதமான தைப்பூச நன்னாளில் தான் நம்ம திரு அருட்பிரகாச ராமலிங்க சுவாமிகள் ஒளி உடலாகிய நன்னாள். கிட்டத்தட்ட 150 வருடங்களாக இன்றளவும் வருடா வருடம் பல லட்சம் மக்கள் இந்த மாபெரும் ஞானியின் அருளாசியை பெறுவதற்காக வடலூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் வடலூரில் என்ன அற்புதம் செய்திருக்கிறார் என்றால், சத்திய ஞான சபையை அமைத்து அங்கே ஜோதி தரிசனம் ஒன்றை உருவாக்கி நம்ம அனைவரையும் வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே அப்படிங்கிறார். அப்படி வடலூருக்கு நாம் போனால் நம்மளுக்கு என்ன வரம் கிடைக்கும் அப்படின்னா, என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், அதாவது நாம் எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துன்பப்படுறதுக்கு காரணமே நம்மளுடைய கர்ம வினைகள் தான். அப்போ அந்த கர்ம வினைகளை போக்கினா நம்ம இன்பமாக இந்த மரணம் இல்லாமல் என்றென்றும் வாழ்வாங்கு வாழலாம். அதற்காகத்தான் இந்த சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனத்தை காண சொல்கிறார். அப்போ அந்த வடலூரில் சத்திய ஞான சபையில் எப்படி ஜோதி தரிசனம் நாம் பார்க்க வேண்டும், அதற்கான ஞான அனுபவ நிலைகளையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்திய ஞான சபைக்கு நடு உள் மத்தியில் ஜோதியை வச்சு அதன் முன்புறம் 7 திரைகளை அமைத்திருப்பார் வள்ளல் பெருமான். அதற்கு முன்பாக வலதுபுறம் பொற்சபையும் இடதுபுறம் சீச்சபையும் அமைத்திருப்பார். நாம் வெளியில் இருந்து தான் பார்க்க வேண்டும். தைப்பூச நன்னாள் விடியற்காலையில் நாம் பார்க்கும்போது அந்த 7 திரைகளை ஒவ்வொன்றாக விளக்கி உள்ளே ஜோதி தரிசனம் நம்மை காண்பிக்க செய்திருப்பார் வள்ளல் பெருமான். இப்படி இருக்கிறது உன்னுள்ளே ஆத்ம ஜோதி, அதை நீ பார்த்து உன் ஆத்ம தரிசனம் பார்த்தால் நீ மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஞான அனுபவ நிலையை நம்மளுக்கு உணர்த்தியிருக்கிறார். சரி, அதை எப்படி பார்க்குறது? இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைப்பூசம் அன்னைக்கு வடலூரில் நம்ம காலையில் அந்த சத்திய ஞான சபைக்கு வெளியில் நின்று பார்ப்போம். உள்ள சன்மார்க்க ஐயா அந்த 7 திரையை ஒன்றா விளக்கிட்டு ஜோதி காட்டுவார். இதுதான் நம்ம சாதாரணமாக எல்லாருமே பார்த்துட்டு வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த 7 திரையை விளக்குறார். அது எந்த நேரத்தில் எதற்காக அந்த டைமில் அந்த திரையை விளக்கி நம்மளுக்கு ஜோதி காட்டுறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம வாசலில் நின்று தான், சத்தியஞான சபையோட வாசலில் நின்று வெளியில் நின்று தான் உள்ள ஜோதி தரிசனம் பார்ப்போம். எப்போ பார்ப்போம்? ஒரு 5:45 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கில் சூரியன் உதயமாகும், மேற்கில் சந்திரன் அஸ்தமனமாகும். இப்போ சூரியன் சந்திரன் ரெண்டும் கரெக்டாக நேர்கோட்டில் வரும். அது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:45 6 மணி 6:05 டைமில் அந்த 2 கரெக்டாக நேர்கோட்டில் வரும்போது உள்ள சன்மார்க்க ஐயா என்ன பண்ணுவார், அந்த ஒவ்வொரு திரையாக விளக்கி உள்ள ஜோதி தரிசனம் காட்டுவார். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இது பழைய சன்மார்க்க அன்பர்களுக்கும் பல அன்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக இருக்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி நம்ம வெளியில் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்குள்ளே எப்படி பார்க்கணும்? அப்போ சத்திய ஞான சபையாகிய நம்மளுடைய தலைக்கு உள் நடு மத்தியில் ஆத்ம ஜோதி உயிரோடி இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ எப்படி வடலூரில் சத்திய ஞான சபையில் ஜோதி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் என்னோடய தலையை பாருங்களேன். இப்போ என்னோடய தலைக்கு வெளியில இருந்து நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய தலை தான் சத்திய ஞான சபை. இப்போ என் தலைக்கு உள்ள ஜோதி இருக்குது, ஆத்ம ஜோதி உயிரோடி. உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்ம ஜோதிக்கு முன்னாடி 7 திரைகளாக நான் செஞ்ச கர்ம வினைகள், மும்மலங்கள் சொல்கிறாங்களா, ஆணவம் கண்மம் மாயை, அந்த மும்மலங்கள் தான் 7 திரையாக 7 கலர்ஸில் என்னுடைய ஆத்ம ஜோதியை மறைச்சிட்ருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னா, இப்போ வலதுபுறம் இடதுபுறமாக என் தலையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒளி பொறிந்தது. அவர் அங்கே சூரியன் சந்திரன் தானே சொல்கிறாரு. பொற்சபை பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இது பண்ணியிருப்பார். சீட்சபை சந்திரனில் சில்வர் கலரில் கலர் அடித்து அந்த அமைப்பை உருவாக்கியிருப்பார். சின்ன சின்ன ரூம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. இப்போ என்னுடைய தலையில் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் ஒளி இருக்கக்கூடிய இடம் ஒரு சபை, பொற்சபை சிற்சபை. அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள் தான். நம்ம கண்களில் தான் ஒளி இருக்குது. இதுதான் திருவருப்பால் தனித்திரு அலங்கல்ல வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, சிற்சபை கண்ணும் பொற்சபை கண்ணும் திருநடம் புரியும் திருநடராஜா என கருள் புரிந்த நினக்கு அடியேன் கைமாறு ஒன்று அறிந்திலனே அப்படிங்கிறார். அப்போ
பொற்சபை சிற்சபை ஆகிய என்னுடைய 2 கண்களுக்கு பின்னாடி அந்த 7 திரைகள் இருக்குது. அதாவது மும்மலங்கள், நான் செஞ்ச பாவ புண்ணிய வினைகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்னுடைய உயிரொளி இருக்குது. இப்போ இதை நான் பார்க்கணுன்னு தடையாக 7 திரை இருக்குது. இப்போ அது தடையாகி அந்த 7 திரையை நான் எப்படி விளக்கணும் அப்படின்னு அவர் அங்கே சொல்லி காட்டியிருக்கிறாரு. சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் வரணும். அப்போ என்னுடைய கண்கள், வலது கண்களும் இடது கண்களும் இப்போ வேறு மாதிரி இருக்கா அப்படின்னா ஆமாம். என்னுடைய இடது கண்ணாகிய சந்திரன் 16 ஒளிக்கலைகளையும், என்னுடைய வலது கண்ணாகிய சூரியன் 12 ஒளிக்கலைகளையும் கொண்டிருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி 8 கலைகளை கொண்டிருக்கு. இப்போ இந்த சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரணும். அப்போ தான் உள்ள 7 திரை நீக்கப்படும். அங்கே சத்தியஞான சபையில் சன்மார்க்க 7 திரையை விளக்குறாருல, அப்போ இந்த 2 கண்களும் ஒரே மாதிரி வரணும். நீங்கள் அங்கே வடலூரில் பார்த்தீங்கன்னாலும் சிற்சபை பொற்சபை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று நேராக பார்த்த மாதிரி தான் வச்சுருப்பார். அந்த சபை, அந்த இடம், அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்று நேராக தான் இருக்கும். அது நிறைய சன்மார்க்க அன்பர்களுக்கும் சன்மார்க்க தலைவர்களுக்கும் கூட அதில் சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குது. ஏன் இந்த நேர்கோட்டாக வச்சுருக்கிறாரு, முன்னாடி தானே இப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும், ஏன் இப்படி ரெண்டும் ஒரே ஒன்றுக்கு ஒன்று நேராக பார்க்குற மாதிரி இருக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்கு இந்த ஒளிக்கலைகள் தான் காரணம். அப்போ இந்த சூரியனாகிய வலது கண்ணும் சந்திரனாகிய இடது கண்ணும் ஒரே ஒளிக்கலைகளோடு வரணும். அதாவது 12 வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஞான சரியையில் சொல்லக்கூடிய அந்த நினைந்து உணர்ந்து என்ற பாசுரம்படி நம்ம திருவடி தவம் செய்யணும். இந்த கண் ஒளியை பெருக்கிறது மூலியமாக நம்ம நம்மளுடைய 2 கண்களின் ஒளிக்கலைகளையும் நேர்கோட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் தான் உள்ள நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்க பெறும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஞான சர்க்குரு வேணும். இந்த ஞான சர்க்குருவானவர் மட்டும்தான் இந்த உபதேசங்களை நம்மளுக்கு தெளிவாக கொடுத்து நம்ம கண்களில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஒளியையும் தூண்டி விட்டு உணர்த்தி காட்டி நம்மளுக்கு எப்படி திருவடி தவம் செய்யணும்னு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் தகுந்த ஆச்சாரியார் மூலம் உங்கள் கண் பூட்டை திறக்க பெற்றுக்கொள்வது நலம் அப்படிங்கிறார். இப்போ மறைப்பு இருக்கிறதுனால தானே உள்ள இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்க முடியலை. அப்போ அந்த மறைப்பை விளக்கணும். குரு பார்க்க கோடி வினை தீரும். அப்போது ஒரு ஞான சர்க்குரு மூலியமாக நம்ம இந்த திருவடி தீட்சை வாங்கி இந்த கண் ஒளியை பெருக்கி நம்மளுடைய சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 12 வந்தோம்னா சந்திரன் நம்மளுடைய இடது கண்ணில் இருக்கக்கூடிய 16 கலைகளில் மீதி இருக்கக்கூடிய 4 ஒளிக்கலைகள் தாரக கலைகள் அப்படிம்பாங்க. அது உள்ள அக்னி கலையோட போய் சேரும். அப்போ அங்கே உள்ளே இருக்கக்கூடிய 8ஓட சேர்ந்து இதுவும் 12 ஆயிரும். அப்போ இங்கே 12, இங்கே 12, உள்ள 12. அப்போ இந்த 3 கண்களும் ஒன்றாகிரும். இந்த 3 ஜோதியும் ஒன்றாயிரும். அதான் வள்ளல் பெருமான் முச்சுடரும் ஒன்றாய் முடிந்தது ஒரு ஜோதி பாதம், அச்சுதனும் அயனும் காண அனந்தமா பாதம் அப்படிங்கிறார். நம்ம எளிமையாக ஒரு பாடல் கூட பாடுவோம். சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி அப்படின்னு பாடுவோம். அதை நிறுத்தி பொறுமையாக படிக்கணும். சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதி. சூரிய ஜோதி வலது கண்ணொளி, இடது கண்ணொளி சந்திர ஒளி, உள் ஜோதிங்கிறது நம்முடைய ஆத்ம ஜோதி தான். இந்த 3 ஜோதி ஒன்றாக்கணும். அதுதான் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் பார்க்குறது. நம்ம புறத்தில் பார்க்குற மாதிரியே நம்ம அகத்துலையும் நம்ம முச்சுடரையும் ஒன்றாக்கி ஜோதி தரிசனம் பார்க்கணும். அப்படி பார்த்தா நம்ம மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். அதுதான் ஜோதி தரிசனத்துடைய முக்கியமான ஞான அனுபவ விளக்கம். இதற்கு இன்னும் வெளிப்படையாக இன்னும் பல ஆதாரங்களும் ப்ரூஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் vallalyaar.com வெப்சைட்டில் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூகுளில் தங்கஜோதி ஞானசபை அறக்கட்டளை கன்னியாகுமரி அப்படின்னும், இல்லை ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ் ஐயா அப்படின்னும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ்கள் உங்களுக்கு இமேஜுகள் ஆதாரத்தோட ப்ரூஃபோட நிறைய இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம்.